அருட்தந்தை அவர்கள் டேவிட் கூஞா அவர்கள் தான் கற்றுக்கொண்டதை, தான் கற்றுக்கொண்டிருக்கின்ற மெய்யியலை, தத்துவியல் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பாடநெறியை வரும் குருத்துவ உருவாக்கத்திற்கு மாத்திரமல்லாமல் வாழ்வோடு இணைத்து தன் சிந்தனைகளை அதன் வழி முன்னெடுத்து ஆன்மீகத்தை, இறையை, மனிதத்தை அதன் மூலம் கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்ல ஊடகமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றார். கற்றலோடும் கற்பித்தலோடும் நின்று விடாமல் மெய்யியலின் கரம் பற்றி ஆன்மீகத்தையும் இறையியலையும் மறையையும் இறையையும் மனிதத்தையும் கற்றுத்தருகின்ற நல்ல ஆசானாக சமூகத்திலும் வகுப்பறைகளிலும் பிரசங்க மேடைகளிலும் அச்சு இயந்திரத்திலும் தடம் பதித்திருப்பது நமக்கு நம் காலத்தில் வழங்கப்பட்ட சிறப்பு ஆசீர்வாதம், சிறப்பு நம்பிக்கை. அதிலே மகிழ்வடைகின்றோம், பெருமை கொள்ளுகின்றோம், வாழ்த்துகின்றோம். தொடர்ந்தும் அவர் எமக்கு, என் திரு அவைக்கு நிறைந்த சேவை செய்ய ஆண்டவருடைய ஆவியானவருடைய அருள் அவரை வழிநடத்தும். அந்த விதைகளிலே, அந்த செடிகளிலே, அந்த மரங்களிலே, அந்த விருட்சத்திலே, அந்த கனிகளிலே நாமும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது நமது துணிவு. அருட்தந்தை அவர்களுடைய கருத்துக்களை, எழுத்துக்களை வாசிக்கின்ற பொழுது மனதிலே எழக்கூடிய எண்ணங்களில், விமர்சனங்களில் ஒன்று, அருட்தந்தை அவர்கள் மேலான விடயங்களை, சிறப்பான விடயங்களை தனக்கே உரிய பாணியில் மிகவும் உயர்ந்த ஒரு இடத்தில் இருந்து சில வழிகளிலே நமது நுகர்வு அளவீட்டையும் கடந்து ஆழமாக, உயர்வாக எடுத்து பேசுகின்றார். அவருடைய சிந்தனைகளும் மொழி நடையும் ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, மிகவும் உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்பட வேண்டியவர். கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், நான் புலிவட்டைக்கு அழைக்கின்ற பொழுது துப்பாக்கிகளோடு வாருங்கள், நான் மீன்பிடிக்க அழைக்கின்ற பொழுது தூண்டில்களோடு வாருங்கள். எழுத்தாளன் நுகர்வோருக்கு ஏற்ற விதமாக ஆக்கங்களை, படைப்புகளை ஆக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி. இருந்தாலும் 1000 எழுத்தாளர்கள் இருக்கின்ற பொழுது ஓரிருவர் அல்லது ஓரிரு சந்தர்ப்பங்களில் நுகர்வோர்களுடைய நுகர்வு அளவை, கொள்ளளவை மேம்படுத்துவதற்காக சற்று உயரமான தளத்தில் இருந்து எடுத்து பேச வேண்டிய தேவையில் இருக்கின்றது. அல்லது போனால் வெறும் நுகர்வோரினுடைய அந்த நுகர்வு அளவீட்டினோடு படைப்பாளிகளுடைய படைப்புகள் நின்றுவிடும். ஆக தருணங்களில் படைப்பாளிகள் உயர்ந்த விதமான கருத்துக்களை, ஆழமான பார்வைகளை, சிந்தனைகளை, பகிர்வுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஏறி செல்லுகின்ற இன்னும் ஒரு கற்றல் நடவடிக்கையையும் மறைமுகமாக ஆசிரியர் இந்த நூலிலே அல்லது அவருடைய வளமையான எழுத்துக்களிலே, படைப்புகளிலே புதைந்து வைத்திருப்பதை நாம் தேவைப்படுகின்ற ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த நூலிலே இருக்கக்கூடிய இந்த மறையுறை முத்துக்களிலே அடங்கியிருக்கக்கூடிய விடயங்கள் ஏராளமானவை, நமக்கு பரிச்சயப்பட்டவை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே வலைப்பூக்களாக அவை நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. வலைத்தளத்தில் இருந்து இப்பொழுது அச்சு எந்திரம் மூலமாக நமது கரங்களிலே இவை வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதனுடைய நீட்சி, அதனுடைய வரலாறு, அது ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பு நம்மை, நமது ஆன்மீகத்தை, நம் சமகால வாழ்வியலை மேம்படுத்தும்.
புத்தகங்கள் என்ற வரிசையிலே இதுவும் ஒன்று என கடந்து போகாமல் இதன் வழியாக நாமும் நம் மக்களும் சந்ததியாரும் வாழ்வும் வளமும் ஆசீரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். இந்த அருட்தந்தை இவ்வாறான நூல்களை, இவ்வாறான சிந்தனை தொகுப்புகளை, மறைவுரைகளை தொடர்ந்தும் வழங்குவார். எங்களை ஆண்டவருடைய பாதைகளிலே நடத்தி செல்வார். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றோம்.